இந்தியா பாகிஸ்தான் இடையிலான பிரச்சனை என்பது போர் பதற்றம் என்பது மிக தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. இது அடுத்த கட்ட ஒரு மிகப்பெரிய போராக மாறுமா என்று கேள்வி எழுப்பக்கூடிய வகையில் தான் இது பார்க்கப்படுகிறது. பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான் உள்ளிட்ட அனைத்து இடங்களிலும் மின்சாரம் என்பது துண்டிக்கப்பட்டிருக்கிறது. பள்ளிகள் அதே போன்று கல்வி நிலையங்கள் அனைத்து மூடப்பட்டிருக்கின்றன. விமான சேவை என்பது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. அனைத்து இடங்களிலும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு மக்கள் இருளில் மூழ்கியிருக்கிறார்கள். முழுக்க முழுக்க ராணுவ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டு அந்த பகுதி அனைத்தும் உச்சக்கட்ட ஒரு பதற்ற நிலை காணப்படுகிறது. மிக தீவிரமான ஒரு தாக்குதல் பதிலடியை இந்திய ராணுவம் கொடுத்து வருகிறார்கள். இது ஒருபுறம் இந்திய ராணுவத்தினுடைய தாக்குதல் ஒருபுறம், மறுபுறம் அடுத்த கட்டமாக இது செல்லக்கூடிய பட்சத்தில் மேற்கொண்டு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்ன? அதாவது ஒரு போரை, ஒரு பிரச்சனை, ஒரு பதற்றமான சூழலை பொறுத்தவரையில் முதற்கட்டமாக சிறிய அளவிலான ட்ரோன் தாக்குதல், சிறிய அளவிலான ஏவுகணை தாக்குதல் என அடுத்தடுத்த நிலைகளை கடந்து போகும். அந்த நிலை அப்படியே தொடர்ந்தால் தற்போது இந்தியாவினுடைய பதிலடிக்கு பாகிஸ்தான் மீண்டும் பதில் தாக்குதல் நடத்த தொடங்கினால் இந்தியாவுடைய அடுத்த தாக்குதல் என்னவாக இருக்கும் என்பது தொடர்பாக ஆலோசனை கூட்டம் என்பது மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருடன் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றார். நடப்பது என்ன என்பது தொடர்பான விவரங்களை கேட்டறிந்து வருகிறார். இது ஒருபுறம், மறுபுறம் பிரதமர் மோடியிடம் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் பேசி வருகின்றார். மறுபுறம் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் முப்படையினுடைய தலைமை தளபதி பேசி வருகின்றார். இப்படியாக தீவிர ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. ஒருவேளை இரவு முழுக்கும் இப்படியே சென்றால் பாகிஸ்தான் ராணுவம் மீண்டும் பதிலடி எதிர் தாக்குதல் நடத்த தொடங்கினால் இந்தியாவுடைய அடுத்த தாக்குதல் என்பது அதி தீவிரமாக இருக்கும். அதிநவீன ஆயுதங்கள் இந்தியா பயன்படுத்தும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலை என்பது இந்த போரினுடைய அடுத்த கட்ட உச்ச நிலைக்கு கொண்டு செல்லும் என்றுதான் எதிர்பார்க்கப்பட்டு வருகின்றது. பதற்றமான ஒரு சூழல் தான் காணப்படுகிறது. முழுக்க முழுக்க தற்போது வரையில் நமக்கு கிடைத்த அண்மை தகவலின்படி இந்த எல்லையொட்டிய மாநிலங்கள் ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், அதே போன்று ராஜஸ்தான், குஜராத் உள்ளிட்ட எல்லையொட்டிய மாநிலங்களில் ஏற்கனவே இந்திய ராணுவம் தயாரில் இருந்த காரணத்தாலும் அங்க இருக்கக்கூடிய மக்களை உள் மாவட்டங்களுக்கு அனுப்பி வைத்த காரணத்தாலும் கூடுதல் போலீசார், உள்ளூர் போலீசார் மற்றும் பாதுகாப்பு படையினர் வரவேற்கப்பட்ட காரணத்தாலும் இந்திய ராணுவம் அங்கு அதிக அளவில் குவிக்கப்பட்ட காரணத்தாலும் ஏற்கனவே பாகிஸ்தானுடைய தாக்குதல் நடத்தினால் அது இந்தியாவுடைய எந்த நிலையில் குறிவைப்பார்கள் என்ற அடிப்படையில் அந்த பகுதியில் முன்கூட்டிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்ட காரணத்தால் பெரிய அளவிலான நம்முடைய நிலப்பரப்புக்குள் எந்தவித அசம்பாவிதம் இல்லை, பெரிய அளவிலான பாதிப்பு இல்லை என்று கூறப்படுகிறது. அண்மை தகவலாக நமக்கு அதுதான் கிடைத்திருக்கிறது. இந்த பாகிஸ்தானுடைய இந்த ட்ரோன் தாக்குதல் மற்றும் சிறிய ரக ஏவுகணை தாக்குதல் காரணமாக, தற்கொலை தாக்குதல் காரணமாக பெரிய அளவிலான பாதிப்பு இல்லை என்றால் அனைத்தையும் இந்திய ராணுவம் முறியடித்திருக்கிறார்கள். ஆனால் தற்போது என்னவென்றால் இந்திய ராணுவம் பதிலடி கொடுக்க தொடங்கி இருக்கிறார்கள். அதுதான் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்திய ராணுவம் பாகிஸ்தானுடைய சியால்கோட் மற்றும் பஜ்வா ஆகிய இரண்டு நிலைகளை குறிவைத்து இந்திய ராணுவம் பதிலடி கொடுக்க தொடங்கி இருக்கிறார்கள். இந்த பதிலடி என்பது மிக தீவிரமாக இருக்கும். அதற்கு பாகிஸ்தான் ஏதேனும் ரியாக்ட் செய்தார்கள் என்றால், அவருடைய எதிர்வினை ஆற்றினார்கள் என்றால் அதற்கு பிறகு இந்தியாவுடைய பதிலடி என்பது அடுத்த கட்டத்தை நோக்கி செல்லும். அதிநவீன ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக பார்க்கப்படுகிறது. பஞ்சாபில் இருக்கக்கூடிய பதான்கோட்டில் குண்டுவெடிப்பு சத்தம் கேட்டதாக கூட சொல்லப்படுகிறது. பஞ்சாபில் இருக்கக்கூடிய பதான்கோட் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் குண்டுவெடிப்பு சத்தங்கள், அங்க இருக்கக்கூடிய அந்த விமானங்கள் மற்றும் ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தக்கூடிய அந்த சத்தங்கள், அதே போன்று பல்வேறு இடங்களில் குண்டு வெடிப்புக்கூடிய சத்தங்கள் எல்லாம் அதிகமாக கேட்டதாக கூட சொல்லப்படுகிறது. ஒரு உச்சகட்ட பதற்றம், பரபரப்பான சூழல் தான் காணப்பட்டு வருகிறது. நிலைமையை உன்னிப்பாக உலக நாடுகள் கண்காணித்து வருகிறார்கள். நிச்சயமாக இது உலக நாடுகள், பல்வேறு நாடுகள் இந்த விவகாரத்தில் தலையிட்டு ஒரு அமைதி ஏற்படுத்த முயற்சி மேற்கொள்வார்கள் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் பாகிஸ்தானுடைய அத்துமீறி நடவடிக்கைகளுக்கு இந்தியா தக்க பதிலடி கொடுத்து வருவதன் காரணமாக பஞ்சாப், ஜம்மு காஷ்மீர், ராஜஸ்தான், குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களில் ஒரு பதற்றமான சூழல் காணப்பட்டு வருகிறது.